Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லா டிகிரி முடித்த பிறகு என்னென்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் 3 இயர்ஸோ அல்லது 5 இயர்ஸோ லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஜுடிஷியல் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் எழுதி ஜட்ஜாகவும் ஆகலாம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு லா ஒரு ஃபவுண்டேஷன் டிகிரியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து லீகல் அட்வைஸராக ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த லா டிகிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாக் என்ற எக்ஸாமினேஷனை எழுதினீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரியான துறைகளில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ, யூஎன் இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் எல்எல்பி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் தனித்தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.